வணக்கம் நண்பர்களே. மனிதர்களாக மனதால் நாம் ஒன்றிணைந்து வாழ்ந்தோம் என்றாலும் நம்மை பிளவுபடுத்துவதற்காகவே ஜாதி, மதம், இனம் என்று நிறைய எல்லைக்கோடுகளை நமக்கு நாமே வகுத்து கொண்டிருக்கிறோம். இதனால் பெரிதும் பலன் இருக்கிறதா என்று பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்மை பிரித்து நம்மை பின்னோக்கி இழுப்பதைத்தான் இவை பண்ணிக்கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக நாம் ஜாதி என்று எடுத்துக்கொண்டால், என்னோட ஜாதி தான் உயர்ந்தது, என்னோட ஜாதி தான் சூப்பர், நாங்கள் தான் ஆண்ட ஜாதி அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மீசை முறிக்கிற மாதிரி வரப்பாக இருக்கிறது. அதுலேயும் பார்த்தோன்னா ஒரே ஜாதிக்குள்ளேயே நீ கஷ்டப்படுறவன், நான் நல்லா வசதியாக இருக்கிறவன், உனக்கும் எனக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஜாதிக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு உடைக்கக்கூடிய ஒரு கவிதை தான் இதோ ஆண்டனா பரம்பரை என்ற எனது கவிதை நூலில் நான் எழுதியுள்ள கவிதை. இதோ வாசிக்கிறேன், கேளுங்கள். அதே ஜாதிக்குள் தான் தலைமுறை தாண்டியும் மாமியார் மருமகள் யுத்தம், காலங்காலமாக தீர்வே எட்டப்படாமல். அதே ஜாதிக்குள் தான் கேட்ட வரதட்சணை தராததால் ஆண்டு 2 கடந்தும் அம்மா வீட்டோடே இருக்கிறாள், சொந்தத்தில் கட்டி கொடுக்கப்பட்டவள். அதே ஜாதிக்குள் தான் பங்காளி தகராறில் அண்ணனை தீர்த்து கட்டியும் ஆவேசம் தீராது மீசை தடவுகிறான் ஜெயிலுக்குள் இருந்தபடி. அதே ஜாதிக்குள் தான் மனைவிக்கு ஆகாத அப்பாவை முதியோர் இல்லத்திற்கு துரத்திவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுகிறான் அப்பாடா என்றே. அதே ஜாதிக்குள் தான் வீட்டு விசேஷ கூட்ட நெருக்கடியில் சிறுமியிடம் சில்மிஷம் செய்து ஒன்றுவிட்ட உறவு ஒன்று. இத்தனைக்கும் இடையே எங்கே வாழுது சுய ஜாதி பெருமை? உண்மைதானே? நம்ம சுய ஜாதியாக பெருமையாக பேசுகிறோம், ஆனால் அந்த ஜாதிக்குள்ளே தான் நாம் நிறையா சொத்து பிரச்சனை அனுபவிக்கிறோம், நிறையா வெட்டுக்குத்து அனுபவிக்கிறோம், நிறைய பிரச்சனைகள். ஆக இதில் நம்ம பெருமையாக பேசிக்கிறது, இதை வைத்து மற்றொரு மனிதரை மட்டுப்படுத்துவது, ஏளனமாக பேசுவது, மீசை முறிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் தேவையே இல்லை. நாம் எல்லா மனிதர்களோடும் இயல்பாக வாழ்வோம், ஒருங்கிணைந்து வாழ்வோம், சகோதரத்தோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.